ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டது தொடர்பில் தாம் வெளியிட்ட அனுதாபச் செய்தியை நீக்கியதற்காக மேத்தா கோரிய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இனியும் இது போன்று செய்யாதீர்கள் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த சமூக ஊடக ஜாம்பவான் நிறுவனத்தை நினைவுறுத்தினார். அது குறித்த செய்தியை மத்திய கிழக்கில் உள்ள எனது சகாக்கள் படித்துவிட்டனர். உலகெங்கும் அது பரவியும் விட்டது. எனவே அது மீண்டும் நிகழாதிருப்பதை மேத்தா உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் கூறியதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சேல் சொன்னார். பிரதமரின் அனுதாபச் செய்தியை நீக்கியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என மேத்தா பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் பிரதமர் துறை அலுவலகம் வலியுறுத்தியது. அதோடு அது குறித்து முழு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் மேத்தா கேட்டுக் கொள்ளப்பட்டது. எந்த ஒரு பாகுபாடுமின்றி மற்ற உலக தலைவர்களுக்கு ஈடாக மலேசிய பிரதமரையும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக ஃபாமி கூறினார். பாலஸ்தீன முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியே கடந்த வாரம் மத்தியில் ஈரானுக்கு சென்றிருந்த போது படுகொலை செய்யப்பட்டார்.